श्रीमते श्रीवराहमहादेशिकाय नमः। श्रीमते रङ्गरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः। श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः। श्रीमते बकुलभूषणमहागुरवे नमः। श्री तरंगमोहनंदिनी हेमाब्जनायिका समेत श्री देवनाथ परब्रह्मणे नमः। श्री अलर्मेल मंका नायिका समेत श्री श्रीनिवास परब्रह्मणे नमः। श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति। சீரொன்றது புலு திருவேங்கடமுடையான் பாரொன்றச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே யமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப் போமளவும் வாழ்வு. இச்சாமீன விகார கச்சவ மகாபோத்யதிருச்சாஹரே ரக்ஷாவாமண ரோஷராம கருணா காஹுத்சஹேலாஹலின் कीटावल्लव कल्कवागणदशा कल्किन्निधि प्रत्यहं जल्पन्तः पुरुषाः पुनन्ति भुवनं पुण्यौकपण्यापना. சுவாமி தேசிகனுடைய தசாவதார ஸ்தோத்திரம் 10 அவதாரங்களை சுவாமி தேசிகன் பறக்க பேசிட்டார். ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொரு ஸ்லோகமாக சுவாமி தேசிகன் சாதிச்சார். அதே ரீதியிலேயும் இங்கு தயாசதகத்திலேயும் 89வது ஸ்லோகத்திலேருந்து 90 ஸ்லோகங்கள் பரியந்த தசாவதாரத்தினுடைய விஷயத்தை தயா காரியமாகவே சுவாமி தேசிகன் காட்டிண்டு வரார். இந்த பூர்வஸ்மின் பாசுரே முன்னாடி சொன்னப்பட்டதான 89வது பாசுரத்திலே லோகத்துக்கு கீதை என்ற அரிய பொக்கிஷத்தை கொடுப்பதற்குண்டான அந்த கிருஷ்ணாவதாரம் அந்த விஷயத்தை நமக்கெல்லாம் துவாபரகத்தினுடைய அவதாரத்தை காட்டினர். கிருஷ்ணன் எம்பெருமான் நமக்கெல்லாம் பிரமகுருவாகி பீதகவாடைப்பிரானாய் பெருமான் பிரமகுருவாகி நமக்கெல்லாம் ஆச்சாரிய ஸ்தானம் வகித்து அர்ஜுனனை வியாதமாக கொண்டு கீதை என்ற அரிய பொக்கிஷத்தை கொடுத்து எல்லா வித்வான்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதான ஒரு விஷயமாக கீதையை கொடுத்து அதிலே சனாதன தர்மமான சரணாகத விஷயத்தையும் நமக்கு கொடுத்தார் அப்படின்னு காட்டின ஸ்லோகமானது 89வது ஸ்லோகம். இன்றைய தின பாசுரம் என்னன்னு கேட்டாக்கா 90வது ஸ்லோகத்தில் இந்த கலி முடியும் போது எம்பெருமான் கல்கி அவதாரம் பண்ண போறார் அப்படின்றத இந்த இடத்துல சுவாமி தேசிகன் காட்டர். இந்த கல்கி அவதாரம் பண்ணிருப்பதும் தயாதேவனுடைய காரியமாகவே அமையப் போகிறதுன்னு காட்டர் சுவாமி தேசிகன். ரிஷாத்ரிஹயசாதினஹா பிரபலதோர் மருத்பிரங்கிதஹ விஷா ஸ்புடதடித்குண சத்வதசேவஹ சம்ஸ்காரவான் கரிஷ்யதி தயே கலிப்ரபல கர்ம நிர்மூலனஹ புனः கிருதயுகாங்குரம் புவி கிருபானதாராதரஹ. கடைசி வரி ரொம்ப அற்புதமான வரி. இதில் விஷாத்ரி ஹயசாதீனஹா அப்படின்னார். இந்த திருவேங்கடமுடையான் இருக்கான திருவேங்கடத்தான் அவனுக்கு குதிரை சவாரி செய்வது ரொம்ப பிடிக்கும், செய்ய வல்லவன்னு சொன்னான். ஏன்னா கலின்னு சொல்லும்போது ஆடல் மாவலவன் கலிகண்டின்னு சொல்லிக்கிறேன். குதிரையில் போய் அவர் வேகமாக போகிறதும் எம்பெருமனுக்கோசரம் கொள்ளை அடிக்கிறதும் அவருக்கு ரொம்ப விளையாட்டாக இருந்தது. ஆழ்வாருக்கே அப்படி இருக்கலாம், எம்பெருமான் கேட்க வேண்டாம். ஆனால் குதிரை சவாரி செய்யக்கூடியதான ஒரு அவதாரமாக இந்த கலியுகத்தை கல்கி அவதாரம் பண்ண போகிறேன்றதை காட்டுற இடத்துல ரிஷாத்ரிஹயசாதினஹா பிரபலதோர் மருப்ரங்கிதஹா அப்படின்னு ரொம்பவும் வேகமான கையை வீசிண்டு பெருமாள் வரப்போகிறார். எம்பெருமான் இந்த கையை வீசும்போது பெரிய சுடல் காற்று அடிக்க போகிறது, அசைஞ்சு அடிக்க போகிறது. த்விஷா அப்படின்னர் ரொம்ப பளபளப்பாக மின்னுகின்றதான கையிலே காந்தியை உடையதானதான் ஸ்புட தடித்குணஹா அப்படின்னர். ரொம்ப மின்னல் மின்றது கத்தி வீசுவதால் ஏற்படக்கூடியதான ஒரு மின்னல்
அந்த குணம் அதில் இருக்குது. ஸ்வதத வசக அப்படின்னர். அதாவது இந்த வீசுவதான கத்தியினுடைய அந்த பாய்ச்சல், அந்த அதில் பளபளப்பை தோச்சி எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படி இருக்குது. இது வந்து சுத்தி செய்யப்பட்டதுன்னு சொன்னேன். சம்ஸ்காரவான்னு பதத்தை போட்டேன். இதுக்கெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாக்கா, கலி பிரபல கர்ம நிர்மூலனகா. இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடியதான பிரபலமான ரொம்ப கெட்ட காரியங்கள், தாபங்கள், தேவையில்லாத வஸ்துலாம் இருக்குது. அதை போக்குவதற்கு என்ன பண்ண போகிறாருன்னா, கிருபாணதாராதரகா, கத்தியை வந்து மேகமாக உருவப்படுத்துகிற சுவாமி தேசிகன். அதை ஒரு கத்தி வச்சு வெட்டி தள்ளணும் எல்லாத்தையும். எங்கன்னு கேட்டால் பூமியிலேனர். புவி புனகா திரும்பவும் கிருதயுகாங்குரம். இப்போ வந்து நமக்கெல்லாம் கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் 4 யுகம் போச்சு. இது மாதிரி எத்தனை 4 யுகம் போச்சு நமக்கு தெரியாது. இப்போது கலியுகம் முடிய போகிறது. அதுக்கப்புறம் கல்கி அவதாரம் பண்ண போகிற, அதுக்கு அடுத்த அவதாரமானது கிருத்தயுகமாக இருக்கணும். கிருத்தயுகத்தில் வந்து தர்மங்கள் தான் 100% இருக்கும். அதனால் இங்கே நான் சொன்னேன்னா, கிருத்தயுகாங்குரம் புவி கிருபாணதாராதரகா. இந்த கிருத்தயுகம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வயலில் வந்து எப்படி நம்ம வந்து நெல் தூவி ஒரு பயிரை வளர்ப்போம், அதை போலே கிருத்தயுகம் ஆரம்பிப்பதற்கு இந்த தர்மத்தை வந்து பூமியிலே கலி விதைக்கிறார். கத்தியினுடைய பளபளப்பிலேன்னு சொல்கிறார் சுவாமி தேசிகன். இப்போது இது ஸ்லோகார்த்தமாச்சு. இந்த கலி முடிவிலே தான் கல்கி அவதாரம் பண்ண போகிறார். பளபளபலான்னு ஒரு வெள்ளை குதிரையிலே மேலே ஏறிண்டு பளபளவென்று திருமேனியோடு இந்த கலி பகவான் என்ன பண்ண போகிறேன்னா, பளபளன்னு மின்னுகின்றதான தம்முடைய திருக்கையிலே தாங்கிக் கொண்டு வருவதான கத்தியை வீசிண்டு, கலியிலே வந்து ரொம்ப கொடியவாள் இருப்பா, அவளெல்லாம் சம்ஹாரம் பண்ணி பாபங்களெல்லாம் நிர்மூலம் பண்ணிட்டு, அது எப்படி இருக்கும்னு கேட்டாக்கா, ஒரு பெரிய காடு இருக்குது சுவாமி, காட்டை சம்ஹாரம் பண்ணி அழிச்சுட்டு புனகா புதுசாக காட்டை நிர்மாணம் பண்ணும்போது அந்த செடி கொடிகளை விதைக்கணும். அதில் அதுக்கு அந்த பீஜத்தை நடனமே. அதை போலே அந்த புது பயிரிடுவார் அவளை போல, விவசாயம் பண்ணுவாளை போல இந்த கிருத்தயுக தர்மத்துக்கு தர்மத்தை வந்து விதைக்கிறாராம் இந்த கலி பகவான். கிருஷ்ணாவதாரத்துக்கு அப்புறம் கலியுகம் சொன்னார். அடுத்த யுகமானது அதர்மமே இல்லாத ஒரு யுகமாக ஆக்கிறார் இந்த கல்கி பகவான்னு சாய்க்கிறார். கல்கி அவதாரத்துக்கு தர்ம சம்ஸ்தாபனம்தான் பிராதான்ய காரணம் அப்படின்னு காட்டுவதற்கு அங்கே பாவிகளே இருக்க மாட்டா. அவளை ஒழிக்கிறதுக்கு கல்கி அவதாரம் பண்ணி கலியிலே மொத்தத்தையும் சம்ஹாரம் பண்ணிட்டு நன்மார்க்கமாக தர்மத்தை விதிக்க போகிறார் இந்த அவதாரத்திலே சொன்னால். கிருதயுக முளைகளை கிளம்பச் செய்வதாக இந்த அவதாரம் இருக்கிறேன்னு சுவாமி தேசன் இங்கே வர்ணிக்கிறார் இல்லையா. அதான் கிருத்தயுகாங்குரம் புவிஹி புனகா கிருபாணதாராதரகான்னு சுவாமி தேசிகன் கொடுத்துருக்கார். இதுக்கு என்ன முக்கிய காரணம்னா, கலியுக பாவத்தை போக்கணும், கிருத்தயுகமான தர்மத்தை ஸ்தாபிக்கணும். இந்த பாபிகளை எல்லாரையும் கத்தியால் வெட்டி கழிப்பது தான் தயா காரியம்னு காட்டுறார். என்ன சுவாமி கொல்லுவது தயா காரியமா அப்படின்னு பரசுராமதாரத்தை முதலே காட்டினு சுவாமி தேசிகன். ஆமாம், பாபிகளை கொன்னா வந்து சாதுக்கள் வந்து வாழ்வார் இல்லையா. சாது பரித்ராணம் தானே எம்பெருமானுடைய சங்கல்பம்னு சொல்லலாம் சாஸ்திரம் சொல்கிறது. அதனாலே பாபிகளை கத்தியால் வெட்டி கழிச்சு விட்டாக்க அது ஒரு தயா காரியம் தானே. இந்த கத்தி எப்படி இருக்குன்னாக்கா, இந்த கத்தி மேகம் போல வருஷித்து கிருத்தயுகத்தையும் கிருத்தயுக தர்மத்தையும் முளைக்கச் செய்யும். அந்த பீஜத்தை பூமியிலே விளைக்கிறது. எப்படி வந்து மேகங்கள் வந்து பரவி பார்த்து காற்று வந்து எப்படி ஒரு ஹேத்துவாக இருக்கோ, அதை போல எம்பெருமான் வீசுகின்றதுனா கத்தியினுடைய வேகமானது இருக்குன்னு. ஏன்னா கல்கி பகவான் மகா வேகத்தோடு வருவேன்னு வேற சொல்லியிருக்கா. பலிஷ்டனாயும் வேகத்தோடையும் கத்தி வீசுவதிலே கைதேர்ந்தவனாயும் ஒரு பெருங்காற்று எப்படி அடிக்குமோ அதை போல கத்தி வீசிந்து பாவிகளை சம்ஹாரம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதில் மலை அரசனாகிய
இந்த திருவேங்கடத்தானே இந்த கலியுக கடைசியிலே இவனே வந்து கல்கியாய் அவதாரம் பண்ணுவதற்கு முக்கிய காரணமாயிருப்பவள் இந்த தயாதேவின்னு காட்டுறார் சுவாமி தேசிகன். இங்கே தயனுடைய பெருமையை ரொம்ப பேசுகிறார், ரொம்ப தூக்கி பேசுகிறார் தயாதேவி. இந்த கலியுக முடிவதும் கிருதயுகம் ஆரம்பிப்பதும் தயா காரியம்னு சொல்கிறீங்க. கத்தி என்ன பண்ணும் சுவாமி? கத்தி வந்து கொல்லும். இந்த கொல்லுவதே ஒரு தயா காரியம்னு சொல்கிற. ஏன்னா ஒரு அனாச்சாரமான விஷயத்தை நம்ம வெட்டி எடுத்தாதான் ஆச்சாரமான விஷயம் நமக்கு ஸ்தாபிச்சு நிற்கும். அதனாலே இந்த கலியுகத்திலே வந்து ரொம்ப அதர்ம ரீதியில் இருக்கக்கூடியதான் வஸ்துக்களை எல்லாம் எம்பெருமான் கல்கி அவதாரம் பண்ணி வெட்டி எரிஞ்சிட்டு புது நாத்தாக புது பீஜத்தை இந்த கிருதயுகம் ஆரம்பிப்பதற்கு முன் விதிச்சா கிருதயுகம் மொத்தமும் தர்ம ரீதியாக இருக்கும் அப்படின்னு காட்ட. இதுவே தயனுடைய பிரவாகம். ஒரு மேகம் வர்ஷிப்பது போலே இந்த லோகத்திலே வந்து தர்மத்தை வந்து வர்ஷிக்க போறார் இந்த கல்கி பகவான்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் பூர்த்தி பண்ணி இந்த தசகம் மொத்தமும் 81வது பாசுரத்திலிருந்து 90வது பாசுரம் வரைக்கும் எல்லாமே தயை காரியம். ஸோ இச்சாமீன விகார கச்சப மகா போத்ரின் எதிர்ச்சாகரே ரக்ஷாவாமன ரோஷராம கருணா காஹுத்ச ஹேலாஹலின்னு கீடாவல்லவ கல்கிபாகனதசா கல்கின் நிதி பிரத்யகம்னு சொன்னது. மீனோடாமை கேடல் கோளரியாய் வானார் குரலாய் மழுப்படை முனியாய் பின்னிமிராமர் இருவராய் பாருள் துண்ணிய பரந்தி துபர மன்னனுமாய் கலிதபத்தளிக்கும் கல்கியாய் மற்றும் அறிவதற்கென்னும் வல்வினை மாற்றன்னு சுவாமி தேசிகனுடைய திவ்யப்பிரபந்த விஷயமும் தெய்வநாயகனுடைய அதனுடைய திருவடி வாரத்தில் சாதித்த விஷயமும் இந்த 10 அவதாரங்களை சொல்கிறார். இந்த 10 பாசுரத்திலேயே 81 90 வரைக்கும் 10 அவதார விசேஷத்தை காட்டி அந்த அவதாரங்கள் பண்ணுவதற்கு பிராதானிய காரியம் தயைன்னு சொல்லி இந்த தயாதேவி தான் ஒவ்வொரு அவதாரத்தையும் பெருமாளை வந்து அவதாரம் பண்ணவே வைக்கிறா. அவளுடைய விஷயத்தாலே தான் சர்வமும் நடக்கிறதுன்னு காட்டுவதற்கு தயனுடைய பெருமையை இந்த 10 அவதாரங்களினாலே எம்பெருமான் நம்மளெல்லாம் சுவாமி தேசிகன் எம்பெருமானுடைய விஷயத்தை இங்கே பேசி போந்தார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.